அந்த டார்க் பிங்க் எடுத்து கொடுங்களேன். சரி. ஏங்க எதுக்குங்க இப்ப கூட? பனி கொட்டுது, சளி பிடிச்சுக்க போகுது. ஏன் உங்களுக்கு மட்டும் பனி கொட்டலையா? என் மேல மட்டும் ஸ்பெஷலா கொட்டுதா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. சுத்தி தீப்பத்தி எரியறப்போ யாரோ ஒரு மண்ண ஃபிடில் வாசிச்சாராமே, அப்படி இருக்கு. மல்லி, என்ன பண்ற? உங்க தலை மழையில நனைஞ்ச மாதிரி ஈரமா இருக்கு. நீங்க எனக்கு கூட பிடிக்கிறீங்களா? மழைய நம்மளால சில பேர் பனிய மழைன்னு தப்பா நினைச்சுப்பாங்கல்ல. கரெக்ட் தான். நான் மழைய பனின்னு நினைக்கிற மக்கு இல்லைங்க. மழையில நனைஞ்ச மாதிரின்னு சொன்னேன். அலையே ஐரானா, அரை உயிரே ஐரானா, அவள் எனக்கே எனக்கானா, உலகின் முதலிடம் அடைந்தேனா. எல்லாம் கனவா? தெரியுதடி. ஐயோ, ரொம்ப டைம் ஆயிடுச்சு போலயே. ஹாய் மல்லிமா, குட் மார்னிங். குட் மார்னிங் செல்லம். கோலம் எப்படி இருக்குன்னு பாரு. வாவ், சூப்பரா இருக்கு மல்லிமா. டாடா பார்த்தாங்கன்னா அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க பாருங்க. இருங்க இருங்க, ஒரு போட்டோ எடுப்போம். காட்டு பார்க்கலாம். இந்தாங்க. நல்லா இருக்குல்ல? கொடுங்க. அம்மா தனியா போட்டுட்டு இருக்கீங்களே, என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. இல்ல வெண்பா, நைட்டு வேற தூங்க லேட் ஆயிடுச்சா, நீ ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்த, அதான் மல்லிமா வந்துட்டேன். ஏன் ராஜிமா அந்த வெண்பாவை பக்கத்துல நிக்கிறாளே? அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா பிளான் சொதப்பிரும். நகர்றாளா இல்லையான்னு இன்னும் ஒரு 2 நிமிஷம் பாப்போம். அம்மா, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? டாடா வந்து பார்த்துட்டு யார் இந்த கோலம் போட்டது அழகா இருக்குதுன்னு கேட்பாரு. அப்ப மல்லியமான்னு சொல்லணும்னு தானே என்ன விட்டு வந்துட்டீங்க. அப்படிலாம் இல்ல வெண்பா. போட்டு ஏய், இந்த நேரத்துல உனக்கு இங்க என்னடி வேலை? எப்பவுமே கிச்சன்ல தானே நின்னுட்டு இருப்ப.
ஓ, கோலம் போட்டுட்டு இருந்தியாக்கும். ரொம்ப நல்லது. இப்படி கோலத்து மேல அழுக்கு தண்ணியை ஊத்திட்டீங்களே. ஏய், நாங்க என்னமோ வேணும்னே ஊத்துன மாதிரி சொல்ற? அவ எப்பவுமே கிச்சன்ல தானே நிப்பா. விசேஷமா இன்னைக்கு கோலம் போட வருவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? ஏன் மல்லி, கோலம் அழிஞ்சு போச்சே, இப்போ நீ என்ன பண்ண போற? நஷ்ட ஈடு கேட்க போறா. கேக்குற பத்தியா கேள்விய? அவ என்ன 1.5 கோடி செலவு பண்ணி பேலஸ கட்டி வச்சிருந்தா, பைசாக்கு பெறாத வேலையை உட்காந்து செஞ்சுட்டு இருந்தா. ஏய், காலையில உனக்கு வேற வேலையே கிடையாதா? சமையல பண்ணோமா, துணிகளை மிஷின்ல போட்டு காலையிலே காய போட்டோமா, வீட்டை சுத்தம் பண்ணமான்னு இல்லாம இது ஒரு வேலைன்னு மணிக்கணக்கா நீ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க. மணிக்கணக்கா இருக்கான்னு சொல்றீங்க, அப்படின்னா முதலே பார்த்தது தான் அழுக்கு தண்ணியை ஊத்தி விட்டுருக்கீங்க, அப்படிதானே? இல்லையே, இவ இங்க நிப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலி கோலம் பார்க்க பெருசா தெரிஞ்சதே, எப்படியும் மணிக்கணக்கா போட்டிருப்பான்னு ஒரு கெஸ்ட்ல சொல்றாங்க. ஏன் ராஜிமா, அப்படிதானே? அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாதா? நீங்க என்ன அவங்களுக்கு ஸ்பீக்கரா? பாருங்க ராஜிமா. ஏய், என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு படிக்கிற வேலை எதுவும் இல்லையா? இவ தான் உருப்படாத வேலையா செய்யறானா, நீயும் போனை தூக்கிட்டு வந்து இவளுக்கு கூஜா தூக்கிட்டு நிக்கிற? ஓ, போன்ல இதெல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு சாதனை பண்ண போறீங்களா? வெண்பா குட்டி, நீ உள்ள போ. ஆனா சும்மா சொல்லக்கூடாது ரஞ்சி. வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இடையில என் தம்பியும் வளைச்சு போடுற வேலையை பார்த்துக்கிட்டு இதையும் செய்யறானா சும்மாவா அவ? ஏங்க, குழந்தைய வச்சுட்டு என்ன பேசுறீங்க? செக்யூரிட்டி. என்ன மேடம்? என்ன நொன்ன மேடம்? காரை இங்க நிப்பாட்டாம எங்க நிப்பாட்டி வச்ச? மேடம், நேத்து வாய மூடு. எதிர்த்து பேசிட்டு இருக்க? எங்க போய் தொலைஞ்ச? மேடம், வெளியில புல்லு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, இந்த வீட்ல இருக்கிற யூஸ்லெஸ் எல்லாம் யூஸ்லெஸ்ஸான வேலைங்களை தானே செய்துங்க. என்ன மேடம், என்ன சொன்னீங்க? உனக்கு ஒண்ணுத்துக்கும் விளக்கம் சொல்றதா என் வேலை பாரு. யார் கூட சேரணும், யார் கூட சேரக்கூடாதுங்கிற அறிவு இருக்கணும். கண்டவங்க கூட சேர்ந்தா உன் புத்தியும் கீழே பார்த்து தானே போகும். என்ன மண்ணு மாதிரி நின்னுட்டு இருக்க? இனிமே பாத்துக்கிறேன் மேடம். என்னத்த பார்த்து கிழிப்பியோ தெரியல. குழந்தைனா ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லலாம். நீ தான் ஓவரா வாய் பேசுறியே, பின்ன என்ன? நானா? நான் எப்ப மேடம்? கண்டவ கூட சேர்ந்து எதிர்த்து பேசுறதுக்கு மட்டும் நல்லா பழகி இருக்க. எரும மாடு மாதிரி வளர்ந்து நிக்கிறியே, கொஞ்சம் கூட அறிவு வேணா? கார் இனிமே அந்த பக்கம் நின்னுச்சுன்னா அப்புறம் இருக்கு உனக்கு. சாரி மேடம். நான் பேசிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. வாங்கடி, நல்லா வாங்க. கோலம் போட்டு இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறியா? விட மாட்டேன்டி. இந்த ரஞ்சிதாவை யாருன்னு நினைச்சேன்? பார், ஒழுங்கு மரியாதையா வாளை சுருட்டிக்கிட்டு வேலை செய்யறதா இருந்தா இங்க செய். இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்த சோத்துக்கு பிச்சை எடுக்கிற நிலைமை தான் உனக்கு. புரிஞ்சுதா? மேடம், மன்னிச்சுக்கோங்க மேடம். சாரி மேடம். வாங்க மல்லியம்மா. ஏய், எங்க போற? நம்மள மல்லியம்மா வாங்க. ஏய், உங்களதான். நீ பாட்டுக்கு எவ்வளவுக்கோ வந்த விதியோன்னு உள்ள போற. வாசலை இப்படி அசிங்கப்படுத்தி வச்சுட்டு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இன்னைக்கு என் தம்பிக்கு பிறந்த நாள், தெரியும்ல? எங்க அம்மா கோலமே அதுக்கு தான் போட்டாங்க. என் தம்பிக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, கண்டுக்க கூட மாட்டான். ஏய், என்னடி முழிச்சிட்டு நிக்கிற? உள்ள நிறைய வேலை இருக்கு, கெஸ்ட் எல்லாம் வேற இன்னைக்கு வராங்க. சீக்கிரம் போ, நீட்டா இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு மத்த வேலையெல்லாம் வந்து பாரு. கோலம் போடுறாளாம், கோலம். மல்லியம்மா வாங்க மல்லியம்மா. டாடா கிட்ட இந்த போட்டோ காமிச்சு ராஜ்யத்தை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம். வாங்க. வேண்டாம் வெண்பா, நல்ல நாள் அதுவுமா. காலையிலேயே அவர் மூடு ஸ்பாயில் பண்ண வேண்டாம், விடு. நமக்காகவா மல்லியம்மா இது பண்ணோம்? டாடாவை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தானே இது பண்ணோம். அவங்க எப்படி செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க பாருங்க. அவங்க வேணும்னு தான் பண்றாங்க மல்லியம்மா. ஆமா வெண்பா, அவங்க பிரச்சனை பண்ணணும்னு தான் அப்படி பண்றாங்க. அதனாலதான் அவங்க பேசினதுக்கு கூட பதில் பேசாம நான் அமைதியா இருந்துட்டேன்.
அவங்க நம்ம செய்யறதெல்லாம் கெடுக்கணும்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் சமாளிச்சுதான் உன் டாடாவை இன்னைக்கு நம்ம ஹாப்பியா வச்சுக்கணும். விடு வெண்பா, பாத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.